வாங்க இப்போ நம்ம அரைச்சி விட்ட ரசம் பார்க்கலாம். நான் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன் தக்காளி ரசத்துக்காக. இதில் நான் புளி போடலை. புளி வேணுன்றவங்க கொட்டை நீக்கின புளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகா 2, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சது. இதை நம்ம நல்லா எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதெல்லாம் கழுவி ஊற்றிடலாம். தண்ணியை இன்னும் நல்லா ஃபுல்லாக வேணுன்றால ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்குவோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தாளித்து போட்டுட்டு கொதி வரத்துக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துடணும். லைட்டாக அந்த பபிள்ஸ் வரும்போதே நுரையாக வரும் இல்லையா, அந்த டைம்லேயே நம்ம எடுத்துடணும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொடி போட்டு செய்கிற அந்த ரசத்தை விட இது அரைச்சி விட்ட ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி கொஞ்சோன்னு புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது. ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். வாங்க என்னென்னு பார்ப்போம். ஒயிட் ரைஸ் சுட சுட, சிக்கன் குழம்பு, அரைச்சி விட்ட ரசம், அப்பளம், 65. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.